தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. பள்ளிகளிலே கல்லூரிகளுக்கு முன்னால் வைக்கின்றது. இளம் சிறார்கள் போதைக்கு அடிமையாகின்றார்கள். அந்த போதைப் பொருள் விற்பவர் யார் என்று கேட்டால் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். ஆயிரக்கணக்கான கோடிக்கு விற்பனை செய்திருக்கின்றார்கள். 3 ஆண்டு காலமாக இந்தியா மட்டுமல்ல பல வெளிநாடுகளுக்கும் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து என்று மலேசியா என்று போதைப் பொருள் கடத்தியவர் திமுகவை சேர்ந்தவர். 3 ஆண்டு காலமாக போதைப் பொருள் வாயிலாக வந்த பணத்தை சினிமா படம் எடுப்பது, ரியல் எஸ்டேட் செய்வது என்பது மட்டுமல்லாமல் திமுக தலைவர்களோடு நெருங்கி பழகி அந்த கட்சியிலே ஒரு பொறுப்பையும் வாங்கி இன்றைய தினம் சட்ட பாதுகாப்புக்காக அந்த இயக்கத்திலே இருந்து போதைப் பொருளை கடத்திருக்கின்றார்கள். ஆக தினந்தோறும் போதைப் பொருள் கடத்தல் செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த அளவுக்கு தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது என்பதை கண்டித்து தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் அவரே தலைமை ஏற்று தமிழகம் முழுவதும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி பகுதியிலே இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டுமல்ல, இந்த திமுக ஆட்சி இனிமாவது போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்பதற்காக, அமைச்சர்களுடைய காதலுக்கு எட்ட வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே நாமக்கல் மாவட்டத்திலும் 19 பேரூராட்சியிலும் 5 நகராட்சியிலும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் திமுகவுடைய அயலக பிரிவினுடைய துணை அமைப்பாளராக ஜாபர் சாதிக் என்பவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இருக்கின்றார். அவர் மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரியிடத்திலே பரிசை வாங்குகின்றார். மாநில முதலமைச்சரை சந்தித்து போட்டோ எடுக்கின்றார். மாநில இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை சந்தித்து போட்டோ எடுத்துக் கொள்கிறார். மாவட்ட செயலாளரோடு என்று திமுகவோடு நெருங்கி பழகி கொண்டிருந்து அந்த போதைப் பொருளை கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக 45 முறை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவரே 5250 கோடி ரூபாய் அளவுக்கு நான் போதைப் பொருள் வித்திருக்கின்றேன் என்று இன்றைய தினம் காவல்துறை இடத்திலே அறிக்கை கொடுக்கின்றார் என்று சொன்னால், இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய இளம் சிறார்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பள்ளிக்கு அனுப்புகிறோம், கல்லூரிக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு பத்திரமாக திரும்பி வர வேண்டும் என்றுதான் பெற்றோர்கள் நினைப்பார்கள். ஆனால் இன்று பள்ளிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது, கல்லூரிகளுக்கு முன்னால் கஞ்சா வைக்கின்றது, போதைப் பொருள் வைக்கின்றது. திமுக அரசு தடுக்க தவறிவிட்டதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஒருவர் காவல்துறை அதிகாரியை சந்திக்கின்றார் என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்டவர், என்ன தொழில் செய்கின்றார், திடீரென்று இப்படி பணக்காரரானார், அவருக்கு எந்த வழியிலே பணம் வந்தது என்பதை ஆய்வு செய்திருந்தால் இது போன்ற நிலைமை தமிழகத்திலே வந்திருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கு ஆட்சியாளர்கள் ஆதரவாக இருந்த காரணத்தினால்தான் 3 ஆண்டு காலமாக தொடர்ந்து போதைப் பொருளை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் திமுகவை சேர்ந்தவர்கள் வித்த காரணத்தினால் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதித்திருக்கின்றார்கள். தினந்தோறும் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ராமநாதபுரத்திலே 108 கோடி ரூபாய் கிடைக்கின்றது. ரயிலே செல்கின்ற இடத்திலே போதைப் பொருள் 30 கோடி ரூபாய் கிடைக்கின்றது. வீட்டிலே ரைடு செஞ்சா குப்பையிலே 100 கோடி ரூபாய் கிடைக்கின்றது. நேற்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலே 100 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் சிக்கியிருக்கின்றது என்று தினந்தோறும் அந்த போதை நடமாட்டத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகி அதனால் மக்கள் எந்த கஷ்டப்படுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பள்ளிகளிலே முன்னால் கஞ்சா வைப்பது என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்ட காரணத்தினால் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஜாபர் சாதிக்கை போன்று திமுக பொறுப்பில் இருப்பவர் அதே போல காவல்துறை அதிகாரியை சந்திக்கின்றார், முதலமைச்சரை சந்திக்கிறார் என்றால் கீழே இருக்கின்ற அதிகாரிகள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? ஆக இந்த அரசு கண்டிக்க இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. இளைஞருடைய எதிர்காலம் வீணாகிக் கொண்டிருக்கின்றது. அது இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்லுள்ளவர்களும் பள்ளிக்கு செல்லுள்ளவர்களும் இன்று போதைக்கு அடிமையாகின்ற சூழ்நிலையை இந்த திமுக அரசு ஏற்படுத்திவிட்டது. கடந்த காலத்திலே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது தமிழகம் முழுவதும் சாராய கடையை திறந்துவிட்டு இளைஞர்கள் பூரா இன்று தண்ணீர் குடிக்கின்ற அளவிற்கு, அதாவது மதுவுக்கு அடிமையாகின்ற சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இன்று அவருடைய தமையன் முதலமைச்சராக இருந்து கொண்டு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவிலே போதைப் பொருளை தமிழகத்திலே தலைமையிடமாக வைத்து போதைப் பொருள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கின்ற போதும் சரி, அம்மாண்புமிகு இதயம் அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி,
இது போன்ற ஏதாவது போதைப் பொருள் நடமாட்டம் இருந்திருக்கின்றதா, மக்களிடத்தில் அச்சம் இருந்திருக்கிறதா, இளைஞர் மத்தியில் அச்சம் இருந்திருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ தேர்தல் நேரத்திலே பல பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் இன்று கல்லூரியிலே படிப்பவர்கள், பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகின்ற வகையில் போதைப் பொருளை வித்துக் கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய கனவு எந்த அளவுக்கு அவர்கள் படித்து வர வேண்டும், நாளை தினம் வேலைக்கு செல்ல வேண்டும், கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் மத்தியில் இடியாக இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அனைத்து கல்லூரி, அனைத்து பள்ளிகளிலுமே வந்துவிட்டது. அதில் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக குற்றம் செய்வதற்கு ஆதரவாக இருக்கின்றார் என்பதை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வருங்காலத்திலாவது சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருடைய ஆட்சி நல்ல ஆட்சி, யாருக்கான மக்கள் ஆட்சி, இவர்கள் மக்களுக்காக ஆட்சி செய்கிறார்களா, குடும்பத்துக்காக ஆட்சி செய்கிறார்களா என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய காலகட்டாயம் எதிர்காலத்தில் இருக்கின்றது. ஆக இப்படியே விட்டோம் என்று சொன்னால் இனி கல்லூரியும் சரி, பள்ளியும் மட்டுமல்ல, சந்தை மூளை முழுக்க அத்தனையும் போதைப் பொருள் வந்துவிடும். ஏனென்று சொன்னால் இவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது என்ற தைரியத்திலே திமுக எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் வைக்கின்ற நிலைமைக்கு ஆளாகிவிட்டார்கள். அதே போல சந்து கடை, பிராந்தி கடை என்பது வீதிக்கு வீதி வித்துக் கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை, அதே போல இளைஞர்களுடைய எதிர்காலத்தை எண்ணி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார் என்று சொன்னால், இதற்கு பின்னாலும் ஆட்சியாளர்கள் விழித்துக் கொண்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழகம் முழுவதுமே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியிலே படிப்பவர்கள் பார்த்தால் பைக்கில வருகின்றார்கள், வந்து கஞ்சாவை வித்துவிட்டு செல்கின்றார்கள், போதைப் பொருளை வித்துவிட்டு செல்கின்றார்கள். யாராவது ஒரு மாணவரோ அதற்கு படியாகி விட்டார் என்று சொன்னால் இந்த குடும்பம் என்ன ஆகுது என்பதையெல்லாம் கண்டித்துதான் அண்ணன் அவர்கள் தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். கடந்த காலத்தில் எப்படி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது, தமிழகத்தில் எப்படி போதைப் பொருள் இல்லாத ஆட்சியாக கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி இருந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இப்பொழுது எப்படி போதைப் பொருள் இவ்வளவு எளிதாக எல்லா பகுதியிலும் கிடைக்கின்றது, ஆட்சியாளர்களுடைய ஆதரவோடு கிடைக்கின்றது என்ற காரணத்தினால் தான் மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், ஆட்சியாளருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், இதற்கு பின்னாலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் அறிக்கை விட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் நடைபெறும் என்று சொன்னதுக்கு பின்னாலும் கூட நேற்றைய தினம் புதுக்கோட்டையிலே கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அளவுக்கு போதைப் பொருள் சிக்கியிருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே எந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் எளிமையாக வந்துவிட்டது, அது எளிதாக கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சியாளர்கள் விட்டுவிட்டார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய காலகட்டம் என்பதை சொல்லி, இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும், அதே நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு இனியாவது போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். தமிழகம் சீரழிந்து கொண்டு இருக்கின்றது, இளைஞர்களும் இளம்பெண்களும் சீரழிந்து கொண்டு இருக்கின்றார்கள். போதைப் பொருளால் இந்த அளவுக்கு தமிழகம் கெட்டு போய்விட்டது என்பதை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஆட்சியாளர்கள் இனிமாவது போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டத்தை, கண்டன கோஷத்தை நாங்கள் படிக்கின்றோம். எல்லோரும் திரும்பிச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். இளைஞர்கள் மாணாக்கர், இளைஞர்கள் மாணாக்கர் பெண்கள் நலனை முன்னிறுத்தும், பெண்கள் நலனை முன்னிறுத்தும், பெண்கள் நலனை முன்னிறுத்தும், பெண்கள் நலனை முன்னிறுத்தும் மனித சங்கிலி போராட்டம்,